ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அவர் சேனல். நான் உங்கள் பிரியாம்மா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் இங்கே நல்லா இருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ ஷேர் பண்ண போகிறோம்னா, உருண்டை குழம்பு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அண்ணா பருப்பு உருண்டை குழம்பு பண்ணுமா அப்படி சொல்லியிருந்தாங்க. சரி, அதை நம்ம ஒரு ரெசிப்பியாகவே ஷேர் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்திருக்கேன். அந்த வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேஸ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். கடாய் காஞ்சதும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம். எந்த காரக்குழம்பாக இருந்தாலும் சரி, மீன் குழம்பாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக வெந்தயம் போடுங்க, குளிர்ச்சியை தரும். ஒரு கத்து கருவேப்பிலை, எட்டை நின்று போடுங்க. ஒரு அரை பச்சை மிளகா, உங்களுக்கு வேணும்னா முழு பச்சை மிளகா அப்படியே போட்டுக்குங்க. ஒரு 10 பல் பூண்டு தோல் உரித்து தட்டி போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா முழுசாக கூட நீங்கள் போட்டுக்கலாம், பூண்டு விருப்பப்படுறவங்க. இல்லைங்க, தட்டி போட்டால் தான் சாப்பிட்ருங்க, முழுசாக போட்டால் தனியாக எடுத்து வச்சுருவாங்க. கொஞ்சம் கோல்டன் ஃப்ரை வரட்டும். கோல்டன் ஃப்ரை வந்துடுச்சு. இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று. நல்ல கோல்டன் ஃப்ரை வரணும். காரக்குழம்பு, மீன் குழம்புக்கெல்லாம் வெங்காயம் நல்லா கோல்டன் ஃப்ரை வந்தால் தான் டேஸ்ட் நமக்கு எடுத்து கொடுக்கும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் பாருங்கள், இந்த ஸ்டேஜ் இருக்கணும். அப்போ தான் குழம்பு நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 2 மீடியம் சைஸ் தக்காளி ஃபைன் பேஸ்ட்டாக நான் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதில் மிக்ஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட வதக்கிட்டுங்க, அது இன்னும் நல்ல டேஸ்ட் இருக்கும். இதில் ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அந்த பச்சை வாசனை போய் சுருண்டு வரட்டும். எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இந்த புளி தண்ணியை நம்ம அந்த மசாலாவில் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் பச்சை வாசனைலாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த புளி தண்ணியை ஊற்றிடலாம். உங்களுக்கு இன்னும் எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க. புளியை கரைச்சி கூட ஊற்றிக்குங்க. நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். தேவையான அளவுக்கு நான் புளி தண்ணியை கரைச்சி ஊற்றிக்கிட்டேன். இப்போது கல்லுப்பு போட்டுக்கிறேன். காரத்துக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். எங்கள் வீட்டு மிளகாத்தூள் காரமாகவே இருக்கும். உங்களுக்கு எப்படி காரமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்குங்க. தேவையான அளவுக்கு நம்ம புளியை கரைச்சி ஊற்றியாச்சு. காரமும் போட்டாச்சு, உப்பும் போட்டாச்சு. இப்போ நம்ம இதை மூடி வச்சுட்டு நம்ம ஹை ஃப்ளேமில் வைப்போம். கொதி வந்த பிறகு நம்ம உப்பு, புளி, காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்பயே நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு டேஸ்ட்டு அதிகமாக ஏதோ கூட குறைய இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். இப்போ இது கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதி வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ உப்பு, புளி, காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நம்ம டேஸ்ட் பண்ணி கூட பார்த்துக்கலாம். எனக்கு கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம கொதிக்க விடலாம். அதுக்குள்ளே நம்ம உருண்டைக்கு தேவையான பருப்பை அரைச்சி எடுத்துகிட்டு ரெடி பண்ணிடலாம். ஒரு 150 கிராம் கடலப்பருப்பு, கொஞ்சோண்டு பச்சரிசி சேர்த்து ஒரு 2 மணி நேரமாக ஊற வச்சு எடுத்துருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு புழிஞ்சு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு கொரன்னு அரைச்சிக்கணும். ஃபைன் பேஸ்ட்டாலாம் அரைக்கக்கூடாது. கொஞ்சம் கொரன்னு அரைச்சாதான் நமக்கு உருண்டை சூப்பராக இருக்கும். இந்த மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன். தண்ணி வடிகட்டி கடலப்பருப்பு போட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன், அந்த உருண்டைக்கு ஏற்ற மாதிரி உப்பு. இப்போ இதை நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கடலைப்பருப்பை கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதிலே உப்பு போட்டு அரைச்சாச்சு. இதில் கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக சீரகம், தேங்காய், கொஞ்சமாக தேங்காய். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டான்னா விட்டுருங்க. ஒரே ஒரு வெங்காயம், ஒரு அரை பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, பூண்டு வேணும்னா உங்களுக்கு வாசனைக்கு தட்டி போட்டுக்குங்க. இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். நம்ம வடைக்கு எப்படி போடுவோமோ அதே மாதிரி தான். ஆனால் இது என்ன டைரெக்டாக குழம்புல அப்படியே உருண்டை பிடிச்சி போட போகிறோம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உருண்டைக்கு தேவையானதை நல்லா ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ சுண்டி வந்துடுச்சா பார்க்கலாம். நீங்கள் பாருங்கள், கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இன்னும் கூட கொஞ்சம்
கொதி வரட்டும். அந்த மிளகாத்தூள் ஸ்மெல்லெல்லாம் நமக்கு போகணும். உருண்டை போடும் போது குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் போதே போடணும். ஏன்னா நீங்கள் வந்து திக்கான பிறகு போட்டிங்கன்னா உருண்டை வந்து இன்னும் இறுகி கட்டியாக போயிடும். நமக்கு குழம்பு மாதிரியே இருக்காது, வடகரி மாதிரி மாறிடும். இன்னும் கொஞ்சம் ஒரு 1 செகண்ட் கழித்து நம்ம உருண்டையை போடலாம். கொதிக்கட்டும் குழம்பு. இது வரையும் குழம்பு ஓரளவுக்கு நமக்கு அந்த மசாலா வாசனைலாம் போய் வந்துருச்சு. தண்ணியாக இருந்தாலே போதும், ரொம்ப கட்டியாக இருக்கும்போது போடாதீங்க. இப்போ பாருங்கள், ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நம்ம நல்லா கொதி வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த மாதிரி உருண்டைங்க பாருங்கள். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ, பெருசாக வச்சுனாலும் பெருசாக வச்சுக்கேன். இந்த சைஸ் போட்டாலே குழம்புல ஊற ஊற கொஞ்சம் பெருசாகி வரும். இதை நம்ம அப்படியே எடுத்து இதில் போட வேண்டியதான். சில பேர் வந்து இட்லி பாத்திரத்தில் ஆவி கட்டி போடுவாங்க, பொரிச்சு போடுவாங்க. நான் அதெல்லாம் போட மாட்டேன். உருண்டை குழம்புனா குழம்புலையே வந்து ஊறுற மாதிரி டைரெக்டாக தான் போட்டுருவேன். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கூட போட்டுக்குங்க. அது நம்ம போடும் போதே ஒன்று ஒன்றா மேலே வரும் பால்ஸ் மாதிரி. உருண்டை ஃபுல்லாக போட்டாச்சு. இது அப்படியே வந்து வான்னு வெந்து வந்துடும். கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட நல்லெண்ணெய் இருந்ததுன்னா சுற்றி நல்லெண்ணெய் கூட ஊற்றுங்க, சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. என்கிட்ட நல்லெண்ணெய் இல்லை. பெருங்காயத்தூள் நல்லா போட்டுக்கிட்டேன். இப்போ இதை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா உருண்டை உள்ளே வந்து வேகணும் இல்லையா, உள்ளே அந்த எசன்ஸ்லாம் கொஞ்சம் இறங்கணும். அதனால் இப்போ நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஒரே ஒரு தேங்காய் பத்தை எடுத்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றும் போது குழம்பு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் ஒரே ஒரு தேங்காய் பத்தை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். உருண்டெல்லாம் மேலே வருது பார்த்திங்களா. இப்போ நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஓரளவுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் இதில் மிக்ஸ் பண்ணிடுறோம். கொத்தமல்லி இருந்தால் தூவிக்குங்க. இது ஒரு 2 செகண்ட் கொதிச்சா போதும். இதுக்கு மேலே வேண்டாம். ஏன்னா வந்து சூட்லேயே வந்து இன்னும் இறுக ஆரம்பிச்சிடும். அப்புறம் ரொம்ப கட்டியாயிடும். குழம்பு ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருக்காது, திக்காயிடும். உங்களுக்கு எப்படி வசதியோ அதுக்கேற்ற மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இது ஒரு 2 செகண்ட் நல்லா கொதி வந்த பிறகு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டோம்னா சூப்பரான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.